இன்னைக்கு நவராத்திரி சீரியஸ்ல வந்து வேர்க்கடலை சுண்டல் செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். இதை பாருங்க. இதுக்கு ஒரு 1/4 கிலோ திட்டத்துக்கு நான் வந்து வேர்க்கடலையை ஒரு 2 hours தான் நான் ஊற வச்சிருக்கேன். வெந்நீர்லயே என்னதான் குக்கர்ல வேக விட்டா கூட அந்த மாதிரி ஊற வச்சு வேக விடும் போது நன்னா இருக்கு. அதுக்கு தேவையான மற்ற சாமான்லாம் பாருங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் நன்னா உப்பு, மஞ்சப்பொடி இதை போட்டு வேக விடணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெயே யூஸ் பண்ணுவோம், நல்லா இருக்கும். கல்லெண்ணெய், கடுகு, பெருங்காயம். நான் வந்து குழம்பு மிளகா அப்படி தான் அதுக்கு போடுவேன். நம்ம சாம்பாருக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாடி போட்டால் நல்லா இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலுக்கு தேங்காய், தாளிச்சு கொட்டச்சே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இதை கொஞ்சம் ஜலம் வச்சுருக்கேன். அது கொதித்த உடனே இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த கலர் போகும், அது மேலாக ஒரு கலர் இருக்கும் இல்லையா. 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதில் உப்பு உரைக்கும், அது உரைக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். அதனால முதல்லையே நான் போட்டுருவேன். நல்லா 1 ஸ்பூன் உப்பு போட்டுருவேன். இப்போ நல்லா இதை கலந்துடணும். கலந்துட்டு தெப்பா தண்ணி இருக்கு பாருங்க, இது மூழ்கிற அளவுக்கு ஜலம் இருக்கணும். அப்புறம் இதை மூடி போட்டு மூடிடுவோம். மூடிட்டு வெயிட்டை போட்டுடலாம். இது நல்லா ஒரு 5-6 விசில் வந்தோடனே அணைச்சிருங்க. அவாத்து குக்கர் எப்படி சவுண்டு கிடைக்குமோ, வேகிறது தெரியும் எல்லாருக்குமே, அதுக்கேற்ற மாதிரி அணைச்சிக்கோங்க. எங்களுது ஒரு 6 சவுண்டு வந்தால் தான் வேகும். இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் இது எப்படி சாதாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது இந்த சுண்டலுக்கு பாருங்க, வேக விட்டு இதை வடிகட்டி வச்சுட்டு இருக்கேன். அதில் ஒரு கல்லெண்ணெய் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் சுட்டு கடுகு, இதுக்கு சும்மா ஒரு வாசனை போகும், அப்போதான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாப்பொடி. அப்புறம் இந்த வேர்க்கடலையை போட்டுடலாம். மேல் உப்பு வேணும்னா அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, வேணும்னா. ஏன்னா இதுலேயே உரைச்சிருக்கோம் நல்லா உப்பு, அதை பார்த்துன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பெருங்காய பொடி நல்லா 1/2 ஸ்பூன் போடுங்க. கருவேப்பிலையை கிள்ளி போடுங்க. இதுக்கு தக்கன தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா போடலாம், இந்த 1/4 கிலோவுக்கு. இதுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம், நல்லா கல்லெண்ணெய் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிட்டு சுவாமி நைவேத்தியத்தை பண்ணி வெத்தலை வாக்கு கொடுங்க எல்லாருக்கும். நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ.